வணக்கம் நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு எங்கடா பேக்கலாம் தூக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க இந்த பைக்கில் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மல்லாக்கோட்டை பக்கத்தில் கல்லம்பட்டிங்கிற ஊரில் கல்யாணம், அதுதான் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டான். ஆமாம், யார் யார் கிளம்பினாங்க? நானும் அஜித்து, ஆமாம் நம்ம தம்பி 80D கெனாட் 80D, அப்புறம் NX 200 எல்லாம் கிளம்பிட்டான் எடுத்துகிட்டு. முதல் நாள் அரசியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷனில். ஆமாம், அரசியல் போடும்போது பின்னாடி இந்த பாப்பா நாலு போகிறேன்னு சொல்லிச்சு. சரி வந்த இருங்க அந்த அவ்வளோதான், அவங்க அள்ளி போட்டாங்க. நீ அள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லி நான் அள்ளி போகிறேன் பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆமாம், இருக்குங்க பாப்பா அள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாப்பா அள்ளி போடுங்கன்னு சொல்லினேன். பாப்பாவும் நல்லா சூப்பராக 2 கைட்டையும் அள்ளிக்கிட்டு பானையை 2 கைட்டையும் 2 புகட்டு சுற்றி சூப்பராக அள்ளி போட்டுருச்சு. இதே மாதிரி உங்கள் குட்டி பாப்பாக்கெல்லாம் அள்ளி போட்டாங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சின்ன பிள்ளைல ஃபோட்டோ எடுக்கிறது சூப்பராக இருக்குது ரொம்ப. ஆமாம், அதான் ஏன்னா ஃபோட்டோ பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு என்னன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள். ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நான் முதல் நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் சுப முகூர்த்தத்துலேயே தாலி கட்டிவிட்டாங்க. ஆமாம், நம்ம பொண்ணு மாப்பிள்ள வர்றதுக்காண்டி வெயிட்டிங். வெடியெல்லாம் உடிச்சு விட்டு ஃப்ளக்ஸ் எல்லாம் உண்டி நைட்டே ஃப்ளக்ஸ் எல்லாம் அப்புறம் உண்டிட்டாங்க. இன்றைக்கி சமையல் யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம இன்றைக்கி சமையலாம் பரண்டிப்பட்டி பாண்டியண்ணன் சமையல். ஆமாம், பாண்டியண்ணன் சமையல் சூப்பராக இருக்கும். ஆமாம், நீங்களும் சாப்பிட்டீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் உங்கள் ஃபங்க்ஷன்னா பாண்டியண்ணன் புக் பண்ணுங்கள். அண்ணன் குடல் கூட்டம்லாம் எடுத்து காமிச்சாங்க, அவ்வளோ இதாக இருந்துச்சு. போய் சாப்பிடலாமான்னு கேட்டேன். என்ன வேகலாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் இந்த இதெல்லாம் வெங்காயத்தெல்லாம் சூப்பராக வெங்காயம் கேரட்டு அதை கட் பண்ணுறத பார்த்தாவே சூப்பராக ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக. இப்போ நம்மளும் வீட்டில் கட் பண்ணி பார்க்குறோம், இந்த மாதிரி பொடிச்சு அவள் கட் பண்ண முடியல. ஆமாம், ஒரு கேரட்டை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சூப்பராக நல்லா நீட்டாக கட் பண்ணாங்க அண்ணன். என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா வெண்டிக்காய் கூட்டு, குடல் கூட்டு, மட்டன் சுக்கா, ரசம், மோர் வெங்காயம், திராட்சைலாம் நல்லா தூவி விட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மட்டன் குழம்பு, ரைஸு சார் நல்லா விதமாக இருந்துச்சு. சும்மா மணப்பட்டி சமையல்னா சும்மா சொல்லவா வேணும்? அது மணப்பட்டி பாண்டியண்ணன் சமையல்னா இந்த மிஸ் பண்ணிட்டோம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்டு அல்வாவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு. இத்தனை வகையை சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போதே நமக்கு அந்த சோறு உள்ளாரங்காது. இப்போ சைடிஷ்டே உள்ளாரங்க. பாண்டியண்ணே தம்பி என்ன யூடியூப்பா? ஆமாண்ணே, சரிப்பா சார் நல்லபடியாக எடுத்து போடு அப்படின்னாங்க. சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. நான் சாப்பிட்ணே அப்படின்னு சொன்னேன். பொண்ணுமாப்பிள்ள சாப்பிடட்டும் சாப்பிடுவோங்க. பொண்ணுமாப்பிள்ள ஆயின்னு சொன்னாங்க. சரிண்ணே ஓகேண்ணே பாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.